அந்த விசாரணை வெளியே வந்துடும். இதில் நல்லா கவனிக்கணும், தமிழ்நாடு அரசு அந்த எஸ்ஐடியை போடவில்லை. தமிழ்நாடு அரசு போடலை, போட்டது உயர்நீதிமன்றம். சரியா? அப்போ உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் ஓவர் ரைட் பண்ணி இது மாதிரி சிபிஐக்கு மாற்றியிருக்கிறாங்க. இதே அந்த அஜித்குமார் வழக்கில் விஜய் கேட்டது என்னது, அது ஏன் சிபிஐக்கு கொடுக்குறீங்க, அதை இங்கேயே எஸ்ஐடி போட்டு விசாரிக்க வேண்டியது தானேன்னு கேட்டார். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, அங்கே நடந்தது போலீஸ் எக்ஸஸ். தமிழ்நாடு காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டதால் நடந்த கொலை அது. அப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறையே திரும்ப அதை விசாரிப்பது சரியாக வராது அப்படின்னு சிபிஐட்ட கொடுக்கும்போது, அது ஏன் சிபிஐட்ட கொடுத்துட்டு தப்பிக்க பார்க்குறீங்க, அதை நீங்களே விசாரிங்கன்னு சொன்னவர் தான் விஜய். இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி ஏன் எஸ்ஐடி போகிறீங்க, இதில் எங்கே காவல்துறை எங்கே ஈடுபட்டிருக்கு, நடந்த தவறு பூரா விஜய் தரப்பில் நடந்த தவறு. இப்போ தன் தரப்பில் இருக்க தவறை மறைப்பதற்காக சிபிஐ வேணும்னு அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. பாஜகவின் அழுத்தம் இல்லாமல்லாம் நடந்திருக்காது. அப்போ பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக உடனடியாக அவசர கதியில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை சப்மிட் பண்ணுறாங்க, திங்கக்கிழமையே இடைக்கால தீர்ப்பு வந்தாச்சு. அப்போ இப்போதைக்கு தாவேகாவினர் தலைமறைவு வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்துடலாம். நிறைய பேர் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நண்பரே ஒருத்தர் சொன்னார், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஒரு செய்தி கேட்டுச்சு, தெரிஞ்சுதுங்க. நாங்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி அவங்கெல்லாம் எங்கே தான் இருக்காங்க தெரியுங்களா சார், நாங்கள் வேணால் இடம் சொல்கிறோம் அப்படின்னு. அவங்கள யார் யார் தேடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் அவங்களெல்லாம் தேடலை, நாங்கள் அவங்க தனியாக விசாரணை தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க யாரும் தேடலாம் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு ரொம்ப இந்த விஷயத்தை பெருசாக்காமல் அப்படியே சும்மா போட்டு மெதுவாக தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே தப்பு தான்.